Hello 11th standard students. In exercise number 4.4, using mathematical induction, show that any natural number n, for any natural number, x power 2n minus y power 2n is divisible by x plus y. Let p of n be x power 2n minus y power 2n is divisible by x plus y. This is the statement. If you substitute 1 stage number 2 le vara answer divisible aganu. Appo p of 1 is true. Let n is equal to 1. If n is equal to 1 pota enna varum p of 1. What is p of 1? X power 2 into 1 minus y into 2 power 1. Appo x square minus y square. This can be written as x plus y into x minus y. Appo idu x plus y போட்டா divisible ஆகுமா ஆகாதா? Yes, it is divisible. அதனால இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதெல்லாம் போட்டு கேன்சல் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே you have to write is divisible by x plus y. We started with LHS மாதிரி, இது RHS மாதிரி, is divisible by x plus y. இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. கேன்சல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் x plus y term வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா it is divisible by x plus y ன்னு அர்த்தம். அப்போ இதான் ஸ்டேஜ் நம்பர் 1. You have to give n is equal to 1. p of 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், என்னக்கு 1 போட்டால் போதும். வர ஆன்சர் x plus y ஆல் டிவைட் ஆச்சுன்னா போதும். Assume p of k is true. Stage number 3. நம்மளே assume பண்ணிப்போம் p of k உண்மைதான்னு சொல்லிட்டு. What is p of k? P of k is equal to x power 2k minus y power 2k is divisible by x plus y. This is true. It's divisible. Strong ஆ சொல்லிட்டோம் பாருங்க. This is assertive. Is divisible. ஆமா டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். எப்போதுமே ஒரு சம் ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது அல்லது ஒரு சம் வந்து ஒரு ஃபேக்டராக இருந்ததுன்னா it can be given as a multiples. For example, x power 2k minus y power 2k can be given as sum ஏதாவது ஒரு லெட்டர் into x plus y ன்னு போடலாம். For example, some constant into x plus y. புரியல சார்? For example, இங்கே பாருங்க 27 is divisible by 3 அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 27 can be written as 3 into 9. அதாவது some நம்பரோட மல்டிபிள்ஸாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போ 27 is divisible by 3 னா 27 can be expressed as multiple of 3. அதே மாதிரி this is divisible by x plus y னா அது ஒரு மல்டிபிளாக சொல்லலாம். some c into x plus y. என்ன டேபிள்ஸ் எத்தனை வாட்டி வந்தாலும் தெரியாது. something into x plus y, factor of x plus y அதான் எழுத முடியும். அப்போ this is a very important thing. It is divisible by x plus y na it can be written as a multiple of something. அப்போ c ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு into x plus y. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிவிசிபிள் ஆச்சு, உங்களுக்கு இதுதான் மல்டிபிள், அதுக்கு x minus y, சம் ஃபேக்டர் இது சம்திங். அப்போது சம் c into x plus y. டிவிசிபிள் வந்தால் தான் இந்த மாதிரி எழுத முடியும். இதுக்கு பார்த்தா டிவிஷன் அல்காரிதம் சொல்லுவாங்க. ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வராது, ப்ளஸ் ரிமைண்டர் வராது. ஏன்னா டிவிசிபிள்ன்றதுனால ரிமைண்டர் வராது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் மாற்றி எழுதுகிறேன். எக்ஸ் பவர் 2k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறேன். c into x plus y, c into x plus y plus y into 2k மைனஸ் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுறேன். இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி. ஃபைன். Now to prove, we have to prove p of k plus 1 is true. That is, you have to start with x power 2, n க்கு பதில் k plus 1, y 2 into k plus 1. கடைசியாக என்ன முடியணும்னா is divisible by x minus y ன்னு முடியணும். x plus y ன்னு முடியணும். is divisible by x plus y ன்னு முடியணும். அப்போ என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். சரி, இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. x 2k plus 2 minus y power 2k plus 2. This can be written as x power 2k into x power 2. Base same on the powers add ஆயிடும். Minus y power 2k into y power 2. y power 2. x power 2k ஓட ஆன்சர் தோருக்கு பாருங்க. c into
x plus y plus y power 2k. இது அப்படியே யாரோட ஆன்சர்? x power 2k ஓட ஆன்சர். இதெல்லாம் வெளியில் வேறு என்ன இருக்குது? x ஸ்கொயர் மைனஸ் y power 2k into y ஸ்கொயர். x ஸ்கொயர் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. cx ஸ்கொயர் into x plus y plus x square into y power 2k minus y power 2k into y square. c into x square into x plus y. இங்கே y power 2k காமனாக இருக்குது பாருங்கள். y power 2k எடுத்துடுறேன் வெளியில். எடுத்துட்டா என்ன வரும் உங்களுக்கு? x square minus y square. x square minus y square. என்ன y power 2k காமன் எடுத்தாச்சு. Next, c into x square into x plus y power 2k. What is a square minus b square? a plus b into a minus b. a plus b into a minus b. இதில் ஏதாவது காமன் இருக்கா பாருங்க. x plus y is common. இப்போ பேலன்ஸ் c ஒன்று இருக்கும், x ஸ்கொயர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் y பவர் 2k ஒன்று இருக்கும். x plus y தான் வந்துருச்சு, x minus y. இப்போ பை x plus y போட்டால் கேன்சல் ஆகாமா ஆகாதா? பை x plus y போட்டால் கேன்சல் ஆகாமா ஆகாதா? கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஏன்னா x plus y காமனாக வந்துட்டாலே கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அதனால் தைரியமாக என்ன எழுதலான்னா, இது இங்கே எடுத்துன்னு வந்து எழுதிடலாம். இஸ் டிவிசிபிள் பை x plus y. இதே வேர்டிங்ஸை இங்கே எழுதிடுறேன், கொஞ்சம் மேலே எழுதிட்டேன். இஸ் டிவிசிபிள் பை x plus y. We started with p of k plus 1. And we are ending with is divisible by x plus y. இது எப்போ உண்மையாச்சு? ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணும். இதோ இந்த p of k லேருந்து வந்து ஒரு ஆன்சர் எடுத்து வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் p of k plus 1 is true. எப்போ? if p of k is true. இது நடந்தது இதனால தான். Therefore, by principle of mathematical induction, p of n is true for அவங்க என்ன நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க? for any natural numbers. for any natural numbers is your final answer. is divisible. அந்த x plus y காமனாக வந்துட்டாலே கண்டிப்பாக கீழே டிவைட் பண்ணிங்கன்னா x plus y கேன்சல் ஆகும். அதனால தான் divisible by x plus y. அந்த p of k நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, if number is divisible by another number na, it can be written as a multiple of factor. அது கான்ஸ்டன்ட் மாதிரி சீன் நான் போட்டிருக்கேன் நான். அது வந்து அல்ஜிப்ரிக் ஃபேக்டராகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால தான் x power 2k minus y power 2k is written as c into x plus y. Thank you.